السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல, மார்க்க வகுப்பு கிளாஸாக தனிதனி செய்யும் தொடர்பாக நடைபெறும். அகீதா தஹாவியா என்கின்ற ஒரு நூலை மையமாக வைத்து இந்த அகீதா வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி அல் மிஸ்ரி, எகிப்தை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அபு ஜாஃபர் அத்தஹாவி, அவர் எழுதிய நூல் தான் இந்த அகீதத்து தஹாவியா என்கின்ற நூல். இந்த அகீதத்து தஹாவியா என்கின்ற நூலை மையமாக வைத்து அகீதாவுடைய அதில் சொல்லப்பட்ட அதோடு சம்பந்தப்பட்ட அவருடைய கிளையான அம்சங்களை எல்லாம் வைத்து இன்ஷா அல்லாஹ் தொடராக இந்த வகுப்பை நடத்தலாம் என உத்தேசித்துள்ளேன். இதில் ஆரம்பமாக நாங்கள் இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வழமையாக வரக்கூடிய சகோதரர்கள் போன இந்த ஹஜ் பெருநாளுக்கு முன்னால் நாங்கள் இந்த வகுப்பு அகீதா சம்பந்தமான ஒரு அறிமுகம் என்ன செய்தோம். அது இங்கே புதிய சகோதரர்கள் இருப்பதனால அந்த அகீதாவுடைய அறிமுகத்தையும் செய்து அந்த அகீதா தஹாவியாவுடைய பாடத்திற்குள் நான் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன ஆரம்பமான அறிமுகம் என்று சொன்னால், அகீதத் தஹாவியா என்கின்ற நூலை நாங்கள் படிக்கப் போகிறோம் என்று நம்ம ஆரம்பித்த உடனேயே இப்போதான் நம்மெல்லாம் அகீதா படிக்க போகிறோம்னு அர்த்தம் அல்ல. மாஷா அல்லாஹ், இங்கே உள்ள சகோதரர்கள் எல்லோரும் அகீதாவை நிறையவே படித்து நிறையவே விளங்கி நிறையவே வாசித்த சகோதரர்கள் தான். குறிப்பாக சொல்ல போனால் தௌஹீத் சகோதரர்களில் அதிகமானவர்கள் தௌஹீத் என்ற பகுதி என்ன செய்திருப்பார்கள், பெருவாரியாக சிறந்த முறையில் படித்திருப்பார்கள். தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்ற இந்த பகுதிகள் எல்லாம் நிறையவே வாசித்திருப்பார்கள், நிறையவே படித்திருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் அகீதாவுடைய நிறைய அம்சங்கள் இப்போ ஞாபகத்துக்கு உங்கள்கிட்ட கேட்டு வராது விட்டாலும் கூட அகீதாவுடைய நிறைய அம்சங்கள் ஓடராகவே என்ன செய்திருக்கும், அவங்களுடைய மனதுகளில் பதிந்துதான் இருக்கும். ஆனால் ஒரு புத்தகமாக படிக்கிற நேரத்தில் ஒரு திருப்தி ஏற்படும். என்ன திருப்தி? முழுமையாக நாங்கள் அகீதாவுடைய பகுதிகளை படித்து முடித்திருக்கிறோம். இப்ப என்ன நிலைமை என்று சொன்னால், ஒருவர் சஹீஹுல் புகாரியை வாசிக்கிறார், தேவைக்கு ஏற்ப என்ன செய்யறாரு, என்னென்ன சந்தர்ப்பங்கள் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பெரட்டு பெற்று வாசிச்சிருக்காரு. 3 வருஷம் வாசிச்சாருன்னு வைங்களே, அவர் அகீதத் தஹாவியாவோ அந்த சஹீஹுல் புகாரி என்ன செஞ்சிருப்பாரு, பல கோணங்கள்ல வாசித்திருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு நாள் திருப்தி இருக்காது. என்ன திருப்தி? முழு புகாரியை நான் வாசித்து முடித்து விட்டேன் என்ற திருப்தி என்ன செய்யாது, அவருக்கு இருக்காது. காரணம், ஆங்காங்கே என்ன செஞ்சிருக்கும், ஒரு சில பகுதிகள் விடுபட்டிருக்கும். அந்த புகாரியுடைய ஒரு சில பகுதியில் விடுபட்டிருக்கும். அந்த கவனத்தோடு வாசித்திருக்க மாட்டோம். இதுதான் காரணம். அதனால முதல் பகுதியா நீங்க விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், இங்க நம்ம இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு இஸ்லாமிய அகீதாவை படிக்க போறோம் என்ற கோணத்துல படிக்கல. ஏற்கனவே படித்தவைகள்ல சில விஷயங்கள் இங்கே என்ன செய்யப்படும், ரிப்பீட் பண்ணப்படும். சில விஷயங்கள் கொஞ்சம் விரிவாக என்ன செய்யப்படும், விளக்கப்படும். சிலதுல கிளை அம்சங்கள் எல்லாம் இருக்கும். சில அம்சங்கள் தான் என்ன செய்யும், புதிய மசாலாக்களை கொண்டதாக, எங்களோட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்க்கக்கூடிய அம்சங்களாக, சில பொழுதுகளில் அகீதாவை வைத்து நம்ம பேசக்கூடிய இது இப்படி போனா இந்த இடத்துல என்ன செஞ்சிடும், தவறு வரும்படி நாங்களாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பில் சில விஷயங்கள் என்ன செய்யும், எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பிலும் இது இருக்கும். எப்படியோ இந்த அகீதத் தஹாவியா என்பது குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மட்டுமல்லாமல் மதரசாக்களில் கூட இந்த புத்தகம் ஒரு நூலாக இருக்கிறது, சிலபஸ் நூலாக இந்த அகீதத் தஹாவியா இருந்து கொண்டிருக்கிறது. இது முதல் விஷயம். எனவே இப்ப ஆரம்பமாக அகீதாவை பற்றி ஒரு அறிமுகம் எடுத்துக்கொள்ளும். இந்த அகீதா என்ற வார்த்தை, அகீதா என்கின்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட ஒரு சொல் தான் அதிகமா. அக்து என்ற சொல் நிறைய கேட்டிருக்கீங்க. அக்துன் நிக்காஹ், திருமண ஒப்பந்தம், முடிச்சு போறது. அதை நம்பிதான் அவன் என்ன செய்யறான், இந்த 2 பேர் திருமணத்தில் இணைந்து கொள்கிறார்கள். அதே போல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சூரத்துன் நாஸ்ல, அந்த சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக் நாங்க 2 ஓதுறோமே, அதுல என்ன வரும், நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுக்களில் அப்படின்னா முடிச்சு போறது, இந்த முடிச்சுக்களில் ஊதுகின்ற பெண்கள் அப்படின்னு வருது, உகத் என்று வருது. இந்த மாதிரியான வார்த்தைகள், அக்து என்றது உடன்படிக்கை. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது என்று சொன்னால், உடன்படிக்கை, கட்டு போடுறது, அதை அடிப்படையாக செயல்படுதல், அதனது அடிப்படையாக செயல்படுதல். அதே போல ஹதீஸ்ல வர நீங்க கான யஅகிது தஸ்பீஹ பியதிஹில் யும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீகை தங்களது வலது கையால் செய்வார்கள் அப்படின்னு வரும்.
அப்படி வார நேரத்தில் யஅகிது என்று சொல்வாரு, செய்வார்கள் என்றதை விட முடிச்சு போடுவார்கள் அப்படின்னு இப்படி என்ன செய்வாங்க, அதாவது அதை முடிச்சு போடுறதா அக்கதை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் என்ன செய்வார்கள், செய்வார்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இதெல்லாம் அக்கது என்ற சொல். ஆனால் குர்ஆன்லயோ சுன்னாலேயோ அகீதா என்ற சொல்ல நீங்க காண மாட்டீங்க. குர்ஆன்லயோ சுன்னாலேயோ அகீதா என்ற சொல்லை காண மாட்டீர்கள். இதுல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல தேவைப்படாத விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு குறிச்சு கொள்ளணும்னு சொன்னா குறிச்சுக்கிறேன். அதே நேரம் நான் சில அம்சங்களுக்கு டியூட் தர இருக்கிறேன். இதெல்லாம் தொகுத்து என்ன செய்வேன், டியூட் தருவேன். டியூட்டு நான் சொன்ன எல்லாம் இருக்காது, கன்ஃபார்மாக என்ன நான் சொன்ன எல்லாம் இருக்காது. அரைவாசி விஷயங்கள் தான் என்ன செய்யும், டியூட்ல இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், டியூட் கிடைக்குதானே அதனால பேசாம இருந்துருவோம்னு சொல்லி அமைதியா என்ன செஞ்சிருவாங்க, இருந்துருவாங்க. டியூட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதுல அரைவாசி அம்சம் தான் என்ன செய்வது, எது மிக முக்கியமோ அதை மட்டும் நோட் பண்ணி அந்த டியூட்டை தரும். மற்ற அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யணும், மற்ற உபரியான அம்சங்கள் ஞாபகம் வரணும். அப்ப இதுல அதாவது அகீதா என்ற சொல் குர்ஆன்லயோ சுன்னாலேயோ எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. அகீதா என்ற கருத்து நம்ம கொள்கைக்கு யூஸ் பண்றோம். இந்த கருத்துல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஷரியா. ஷரியா என்ற சொல் வந்திருக்கு. ஹதீஸ்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சுன்னா என்ற சொல் வந்திருக்கு, தௌஹீத் என்ற சொல் வந்திருக்கு. ஹதீஸ்கள்ல முஸ்லிம்ல கூட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு அறிவிப்புல தௌஹீத் அப்படின்னு வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹல்ல பித் தௌஹீதி, தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள். உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்போமே, அதை தௌஹீதை கொண்டு செய்தார்கள் அப்படின்னு வருது. இந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தையை தௌஹீதுடைய வார்த்தை என்று சொல்லுகிற நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை சொல்லி அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல அறிவிப்பு வருது, இல்ல தௌஹீத, தௌஹீதை மட்டும் தவிர அவர்கள் வேற எந்த அமலும் செய்யவில்லை, அவர்கள் நரகத்தில் வீசப்பட்டு அல்லாஹு தஆலா தன்னை புடியின் மூலம் காப்பாற்றுவான்னு வருது. அப்ப தௌஹீத் என்ற சொல் ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது. அகீதா என்ற சொல்ல என்ன செய்யல, காண முடியவில்லை. அகீதா என்ற சொல்லை காண முடியவில்லை. அப்ப ஆரம்ப காலத்துல இதனால அகீதா என்ற பாடம், கொள்கை சம்பந்தமான பாடங்கள் என்று படிக்கிறதாக இருந்தால் ஒன்றில் என்ன செய்யும், ஷரியா என்ற பெயர்ல நூல்கள் இருக்கும், அல்லது தௌஹீத் என்ற பெயர்ல என்ன செய்யும் நூல்கள் இருக்கும், அல்லது சுன்னா சுன்னா என்ற பெயர்ல நூல் இருக்கும். இன்றைக்கு சுன்னத்து என்று சொன்னா என்ன, இன்னும் கொஞ்சம் மசாயில் வச்சுக்கிறோம், இதுதான் சுன்னத். நம்ம சுன்னத் அப்படின்னு சொன்னாலேயே நேரடியாக ஒன்றில் அத்தையாத்தில் விரல செய்தல் அல்லது நெஞ்சில தக்பீர் கற்றல், இந்த மாதிரி மஸ்அலா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறை என்ன செஞ்சிருப்போம், ஒரே ஒரு வழிமுறை மட்டும் அப்படி அடையாளப்படுத்துவோம், பிழை இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் சுன்னா என்ற பதம் இதையெல்லாம் தாண்டி அகீதா என்ற கருத்துல என்ன செஞ்சிருக்கு, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப சுன்னா இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மகனுடைய பேர் அப்துல்லா, அவருக்கு ஒரு நூல் இருந்திருக்கு. இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மகன் அப்துல்லாவுக்கு ஒரு நூல் சுன்னா, பிரபல்யமான நூல். அந்த சுன்னா பிரட்டி பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அகீதா தான் இருக்கும். எந்த ஒரு ஃபிக்ஹ் ரீதியான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் சம்பந்தமான தகவலும் அதுல இருக்கு. ஆனா நூலோட பேர் என்ன, சுன்னா. அதே போல இமாம் இப்னு அபி ஆசிம் அஷ்-ஷைபானி, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா தகவலுக்காக சொல்றேன். இமாம் இப்னு அபி ஆசிம் அஷ்-ஷைபானி அவரோட நூல், அவர் நூலுடைய பேர் சுன்னா, நூலுடைய பேர் சுன்னா. ஆனா அதுல என்ன இருக்கும், தனியா அகீதா சம்பந்தமான தகவல் தான் இருக்கும். அதே போல இமாம் அபூதாவுதுடைய மாணவர் ஆஜுரி என்று அழைக்கிறார், அவருக்கு ஒரு நூல் இருக்கு ஷரிஆன். ஷரியான நம்ம ஷரியத்து சட்டங்கள், சரியா பேரவை எல்லாம் என்ன சொல்லும், ஃபத்வா, சரியா சம்பந்தமான விஷயமா இருக்கும். ஆனா அந்த நூல்ல என்ன இருக்குன்னா முழுமையாகவே அகீதாவுடைய மேட்டர் தான் இருக்கு. அப்ப ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்குள்ள நீங்க பார்க்கவே முடியாது அகீதா என்ற பெயர்ல அகீதா நூல், அகீதா என்ற பெயர்ல நூல். பிற்காலத்துல தான் இந்த வளமை வருது. வளமை வந்தது பிரச்சனையோ அல்லது அதை பயன்படுத்தக்கூடாதோ என்பது அர்த்தம் அல்ல. ஆனா அகீதான வளம் வந்துச்சு. அதே மாதிரி இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் சொல் நம்மகிட்ட தங்கி இருக்கும், அதனுடைய வடிவம் நம்மள மாறி. ஆனால் அந்த விஷயத்துல நம்ம கவனமாகவே இருக்கணும். உதாரணமா மூஜிசா, மூஜிசான நாங்க என்ன விளங்கி வச்சுக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் மூஜிசா. ஆனா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் மூஜிசான்ற ஒரு சொல் என்னது இல்லை. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் மூஜிசான்ற ஒரு சொல்லே இல்லை. குர்ஆன் ஹதீஸ் யூஸ் பண்ற சொல் என்ன, புர்ஹான், ஆயத், இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணும். அத்தாட்சி, ஆயத், இதுதான் குர்ஆன் ஹதீஸ் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள். ஆனால் பிற்காலத்துல எப்படி பயன்பாட்டுக்கு வந்துட்டு மூஜிசா என்ற சொல் பயன்பாட்டுக்கு வந்தது. இதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த வரலாற்றுல முதலா யார் யூஸ் பண்ணாங்கன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா முத்தசிலாக்கள் தான். அவங்க பயன்படுத்தினதெல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாதுன்றதல்ல, ஆனா குர்ஆன்லயும் சுன்னாலே என்ன செய்ய முடியவில்லை, அப்படி காண முடியவில்லை. இப்ப நம்ம அதாவது நல்ல மக்களுக்கு கராமத் என்ற சொல்லையும் நபிமார்களுக்கு மூஜிசா என்ற சொல்லையும் யூஸ் பண்றோம். நபிமார்கள் விஷயத்துல மூஜிசா, நல்ல மக்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்தா கராமத். கராமத் என்ன, சங்கு இக்ராம் பண்றது. கராமத்னா அவர் அல்லாஹ் தஆலா அவர் சங்கப்படுத்திட்டான்,
மூஜிசாண்டா ஏழாமல் ஆக்கிட்டான், வேற யாருக்கு என்ன செய்யலாது, அப்படி கொண்டு வர இயலாது, இறைவனால மட்டும்தான் கொண்டு வரலாம், எனவே அவர் நபிதான். அந்த கருத்தில் அதாவது ஒரு பகுத்தறிவு ரீதியான ஒரு வாதம் என்ற அடிப்படையில் அந்த சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை நீங்க அறிமுகத்துக்கு வச்சுக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான பதப்பிரயோகங்கள், வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நாங்க வந்து ஆரம்ப கால அறிஞர்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க, குர்ஆன் சுன்னாவை சார்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க, பிற்காலத்தில் இவைகள்லாம் எப்படி மாறிச்சு என்று தெரிஞ்சு கொள்றதுல நிறைய விஷயங்களுடைய தூய்மையான தன்மை நம்ம கண்டுகொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்கு பிற்காலத்தில் நிறைய விஷயங்கள் பின்னுக்கு போக சொல்லுவேன். இது ஆரம்பமான விஷயம். அப்ப அகீதா என்ற சொல்ல விளங்கி வச்சிடக்கூடாது. நம்ம இது குர்ஆன் சுன்னால வந்து சொல் மாதிரி நினைக்க கூடாது. கொள்கை சம்பந்தமாக நம்ம விளங்குற விஷயத்துக்காக வந்த விஷயம். இதுதான் அம்சம். இன்னும் சொல்ல போனா ஆரம்ப கால அதாவது அந்த நபித்தோழர்களை யாரும் என்ன செய்யல, அவங்க பிரிச்சே இருக்கல. அகீதா வேற சுன்னா வேற அப்படியெல்லாம் பிரிச்சே இருக்கல. உண்டாதான் என்ன செஞ்சாங்க, எல்லா விஷயங்களையும் பார்த்தாங்க. நம்ம லேசுக்காக சில சட்ட விஷயங்களுக்காக என்ன செஞ்சுக்கிறோம், அதை பிரித்து வைத்திருக்கிறோம். இது ஒரு அம்சம். இப்ப இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அகீதாவை அதாவது நம்ம படிக்கிற நேரத்தில் அகீதாவுடைய படிப்பால எங்களுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்னன்னு நிறைய பேர் விளங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் எது வழிகேடு எது நேர் வழின்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் நம்ம அகீதா படிக்கிறோம். எது வழிகேடு எது நேர் வழின்னு தெரிஞ்சிடும். இது மட்டும்தான் அதோட பிரயோஜனம் என்று நம்ம விளங்கி வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அகீதாவை படிச்சுட்டு இது எங்க அப்ளை பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இது எங்க அப்ளை பண்றதுன்னு யோசிச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பிழை விட்டா சரி, நம்ம படிச்ச அகீதா அடிப்படையில் வழிகேடு, நம்ம படிச்ச அகீதா அடிப்படையில வழி, இந்த ஒன்றுக்கு தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த அகீதாவை யூஸ் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அகீதான்றது அதல்ல. அகீதாவை ஒரு மனிதன் படிக்க படிக்க என்ன செய்யும்னா அவன் உள்ளத்துல சரியான நம்பிக்கைகள் வேறு உண்டு, ஆள் மனதில் என்ன செஞ்சிடும், அவைகள்லாம் பதிஞ்சிடும். இதனால அவனுக்கு வந்து உலகத்திலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவன் அன்றாட வாழ்க்கையில், அவன் வியாபாரத்தில், அவன் குடும்பத்தில், அவன் செயல்பாடுகள், அவன் இழப்புகள், அவன் நஷ்டங்கள் எல்லாம் அவன் நம்பிக்கை அங்க என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தும். அவனோட டோட்டல் நம்பிக்கை, அவன் படிச்ச அகீதா வந்து செல்வாக்கு செலுத்தும். நம்ம அல்லாஹ் பத்தி படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு கிளாஸ்ல இறைவனை பத்திய செய்தி முடியாது. ஒரு மாதம் படிச்சோம்னு வைங்களேன், இறைவனை பத்தி முழுமையான தகவல் பதிஞ்ச பின்னால அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், அவனுடைய முழு ஆற்றலை நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில எத்தனையோ இடங்கள் அந்த அகீதா செல்வாக்கு செலுத்துங்க. இப்போ உதாரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை குறைவு. இதனால் அகீதாவுடைய செல்வாக்கு தான், அகீதாவுடைய செல்வாக்கு தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை என்னது குறைவுக்கு காரணமே. மறுமை ஒன்று இருக்கிறது, இறைவன்ட்ட விசாரணை இருக்குது, நம்ம இப்படி மரணிச்சோம்னா நிரந்தர நரகமாயிரும், இது போன்ற சிந்தனைகள் தான் என்ன செய்யுது, இதுக்கு காரணமா அமையுது. அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள்கிட்ட வாழ்க்கை ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. இது போல அல்லாஹ் தஆலா நம்முடைய ரிஸ்க்ல கொஞ்சமா இருந்தாலும் பரக்கத்தை செய்வான் என்பது அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த நம்பிக்கை தான் கொஞ்சம் உழைப்புல கூட திருப்தியா வாழ்வதற்குரிய மனப்பான்மை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அது போல பல இடங்கள்ல நஷ்டங்கள் இழப்புகள் வார டைம்ல அல்லாஹ் தஆலா ஒரு விதியில எழுதிட்டாண்டா அது மாற்ற முடியாது என்பது அகீதா நம்பிக்கை. அந்த பதிவால நிறைய நஷ்டங்களை முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, பொறுத்துக்கொள்றாங்க, அலட்சியம் செய்யறாங்க, அந்த நஷ்டங்களை பத்தி சிந்திக்கிறாங்க இல்ல. இது காரணம். அப்ப அகீதா வந்து வெறுமனே நம்ம சட்ட ரீதியா மனசுல பதிஞ்சிட்டோம், இது விளங்கி வச்சுக்கிறோம், முத்தசிலா யார், முர்ஜியா யார், அஷ்அரியா யார்னு பட்டியல் போட்டு பாடமாக்குறது அகீதான்றது. அகீதா என்றது எங்களோட லைஃப்ல அது நம்பிக்கையில உள்ளத்துல ஏற்பட்டு லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச் என்ன செய்யும், அது கொண்டு வரும். எங்க நம்ம உண்மையிலே சரியான அகீதா உள்ளவனுடைய லைஃப் வந்து டோட்டலியா மாற்ற மாதிரி. மற்றவர்களுக்கு அவர்கள் தவறுகிற நேரத்தில் சொல்லி கொடுத்து திருத்தி இது வழிகேடா நேர்வழியா என்றது அது ஒரு விஷயம், கடைசியில் உள்ள ஒரு விஷயம். ஆரம்பமாக எங்கட வாழ்க்கையில் அது என்ன செய்யும், பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நீங்க பார்க்கலாம் வந்து அதாவது நமது நாடுகள்ல பிரச்சனை அடிக்கடி வரும்னா முஸ்லிம்கள்ல பாத்தீங்களா எல்லாரும் பொருளாதாரத்துல பின்தங்கிக்கிறாங்க. முதல் பணக்காரன் எடுத்தா யார் வாரா, தமிழன் தான் வாரா, அவன் தான் வாரானா, முஸ்லிம்கள் யாரும் என்ன செய்யறாங்க இல்ல, வாராங்க இல்ல. இப்படி நம்ம நாட்டில் ஒரு பட்டியல் போட்டான், முதலாவதுல இருந்து ஒரு 30-35 வரைக்கும் யார் பணக்காரன், அதுல ஒரு 35 பேர்ல யார் ஒரு முஸ்லீம் வரவே இல்லை. பார்த்தீர்களா, இப்படித்தான் நம்ம நாட்டுடைய நிலைமை இருக்கிறது. அப்ப முஸ்லிம்கள் குர்ஆன் எப்படி செய்ய சொல்லுது, அப்படி செய்ய சொல்லுன்னு ஹதீஸ் எல்லாம் சொல்லி விளங்கப்படுத்தி, எனவே முஸ்லிம்கள் முதல் பணக்காரனா என்ன செய்யணும், வரணும், அதை ஒரு லட்சியமா என்ன செஞ்சுக்கிறாங்க, மாத்தி பேசுறாங்க. ஆனா உண்டு விளங்கிக்கங்க, நீங்க வந்து எவ்வளவுதான் முஸ்லிம்களை ஆர்வம் ஊட்டி உலகத்துல முதல் பணக்காரனா வர வைக்கணும் என்றாலும் இந்த அகீதாவை கொடுத்திருக்கிற காலம் வரும் வரைக்கும் அவன் முதல் பணக்காரனா வர மாட்டான். இந்த அகீதா கொடுத்தீங்கன்னா, சரியான அகீதா கொடுத்தீங்கன்னா அவனால முதல் பணக்காரனா வர இயலாது. முதல் பணக்காரனா வர்றதுக்கு முதல் கஞ்சனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் நிபந்தனை அது. ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள வருமானத்தை மட்டும் காட்டுறதில்லை, இருப்பையும் நீங்க காட்ட வேண்டியிருக்கு. விளங்கிட்டா? அப்ப அதனால
ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் அடிக்கடி ஒன்றை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதைத்தான் அக்கீதா. என்ன அக்கீதா? நீ மௌத்தாகி என்று சொன்னால் உனது தர்மம் நாளை மறுமையில் உனக்கு என்ன செய்யும்? நிறைய வந்து சேரும். அதுதான் உனக்கு நரகத்தை விட்டு காப்பாற்றும். அதான் உன்னை சொர்க்கத்துல சேர்க்கும். அனாதைகளை நீ உன்னோட பொருளாதாரத்தை என்ன செய்யணும்? செலவழிக்கணும். விதவைகளுக்கு நீ வாழ்வழிக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவழிக்கணும். மதரசாக்களுக்கு நீ கொடுக்கணும். பள்ளி வாயில்களை கட்ட வேண்டும். ஜிஹாதுடைய பாதையில் நீ செலவழிக்க வேண்டும். தர்ம உணர்வு எல்லாம் ஊட்டணும்னு சொன்னால் அவன் நிச்சயம் முதல் பணக்காரனா இருக்க மாட்டான். இருக்கவும் இயலாது. இந்த அக்கீதாவை கலட்டுங்க. அதுக்கு பிறகு முதல் பணக்காரன் சிந்தனை விட்டு முதல் பணக்காரனா இருக்கும். அவ இது விளங்குறாங்க இல்ல, நம்ம எந்த அக்கீதால இருந்து கொண்டு அதை யோசிக்கிறோம் என்பதை யோசிக்கிறாங்க இல்ல. ஆனா அவன் லட்சியம் என்ன? அப்படி இல்ல. நீ நல்லா படிச்சீன்னா உலகத்துல நல்ல செல்வாக்குள்ள மனுஷனா என்ன செய்வாய்? அதுதான் அங்க உள்ள அம்சம். அப்ப எனவே பேசிக்க நம்ம என்ன அக்கீதாவை ஊட்டி இந்த மக்களை வளர்த்திக்கிறோம். சிறிய வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பார்த்து கண்டிக்கிறான். நம்ம இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை, நம்ம சம்பாத்தியம் எல்லாம் ஏழை, இப்படி எல்லாம் வளர்த்துட்டு எதிர்காலத்துல நீ முதல் பணக்காரனா வரணும் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வளர்த்தோம்னா சாத்தியமே விட. ஒன்றில் அங்கல மாறணும் அல்லது இங்கெல்லாம் மாறணும். இதை அவன் புரிஞ்சுக்கலாம் இல்லை. அப்ப இது நம்ம அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். அக்கீதா என்பது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். எமக்கே தெரியாம நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறதுனால எமக்கே தெரியாம சில பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டாச்சு. எமக்கே தெரியாம அந்த நாள நம்ம நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எமக்கே தெரியாது. இஸ்லாமிய அக்கீதா எங்களில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், நம்மளே உணராத மாற்றங்கள் என்று ஒரு பட்டியல் போட்டோம்னு வைங்களேன். அதான் அந்நிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுறா நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். அக்கீதா ஏற்படுத்திய மாற்றம் நீங்க நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு படிச்சு கலாநிதி என்ற லெவலுக்கு வந்தவன் கூட தனது குருக்கு சிலை வைத்து கண்ணாடி புட்டியில அடைச்சி அதை ஒரு நாய் அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சிட்டு போனா அந்த நாயை அடிச்சு விரட்டி விளங்கிட்டா அதை மறுபடியும் கழுவி வச்சிடறான். அந்த நாய் என்ன செய்யுது? அந்த சிலையை பார்த்து சிறுநீர் கழிக்குது. இவனை கண்ணன ஓடிது. ஏன்? இவன் உயிருள்ள அடிப்பான்னு தெரியும். இது சிலை, இது ஒன்னும் நம்மளை செய்யாத அதுக்கு தெரியும். யாருக்கு தெரியவில்லை? இந்த கலாநிதிக்கு என்ன செய்யல? தெரியல. ஆனால் சாதாரண நிலையில் உள்ள ஒரு முஸ்லிம் கூட தவறான நம்பிக்கையில கபர் வணக்கங்கள் அதெல்லாம் அவனுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சிலை என்ற விஷயத்துல என்ன பதிவு ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு நினைச்சு பார்க்கவே மாட்டான். அந்த இடத்துல அவன் கலாநிதியை விட்டு ஏபிசிடி கூட என்னது தெரியாம இருக்கு. ஆனா அவனா தெரியாம இருக்கு. ஆனா அக்கீதா என்ன செஞ்சிருக்குது? அவனோட உள்ளத்துல போய் பதிவு அப்படி ஏற்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒழுக்கம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ்க்கையில ஆகவே இஸ்லாமிய ஆடைகளை கடைபிடிக்காத ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் என்ற பகுதியில் என்ன செய்வான்? அதை ஒரு கவனமா இருக்கும். மனைவி விஷயத்துல அவனிடத்துல ஒரு உச்சகட்ட ஒழுக்கம் இருக்கு. அந்நிய மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அது உச்சகட்ட ஒழுக்கமா இருக்கு. எங்கள்கிட்ட என்னடா இந்த லெவல்ல இருக்கிறோம் நான் கேட்போம். ஆனா அந்நியர்களோடு ஒப்பிடுகிற நேரத்துல உச்சகட்ட ஒழுக்கங்கள்லாம் குடும்பங்கள்ல பேணப்படுறத பார்க்கிறோம். எல்லாம் அக்கீதாவுடைய விளைவுகள். இஸ்லாமிய அதனால அக்கீதா என்பது அடிப்படையில பதிஞ்சுகிறது. நம்ம அக்கீதாவை படிக்க இந்த கொள்கை விஷயங்களை உரிய முறையில படிக்க நமது உள்ளத்தில் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் அதில் செல்வாக்கு செலுத்தும். வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு பின்னர் தான் நம்ம வழி தவறாம நாளை மறுமையில இறைவன் விஷயத்துல இறைவன் எப்படி நம்ம சொன்னானோ அந்த முறையான நம்பிக்கையோடு இறைவனை சந்திச்சா நம்ம சொர்க்கவாதிகளாக மாறுகின்ற இந்த அத்தனை பிரயோஜனங்களும் அந்த தொடர்ச்சியில இருக்கிறது. முதல் அம்சம் நம்ம இதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அக்கீதா படிக்கிறதுடைய நோக்கம் எது வழிகேடு எது வழி நேர்வழி என்பதை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். அல்லாஹ் தஆலா கூட மக்கா காபிர்களுக்கு ஆரம்பமாக அந்த வசனங்களை இறக்கிற நேரத்துல எல்லாம் என்ன சொல்றான்? இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும்னு சொன்ன இறங்கின வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கீதா தான், கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அந்த கொள்கை தான் அவர்களை விபச்சாரத்தை விட வைத்தது, வட்டியை விட வச்சது, வெறுமனை அநியாயத்தை விட வைத்தது, நீதியை நிலைநாட்டுச்சு, உயிர் தியாகங்களை கொண்டு வந்த கொள்கை தான் அடிப்படை. அப்ப அடிப்படை சரியான முறையில் என்ன செய்யணும்? பதிகிறது என்பது நேர்வழி வழிகேடு என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்வது மட்டுமல்ல, நிறைய வாழ்வியல் மாற்றங்களை அதை என்ன செய்யும்? ஏற்படுத்தும் என்பது. அடுத்ததாக மூன்றாவது அம்சம், இந்த அக்கீதாவை படிக்கிற நேரத்தில் நிறைய பேர் அடைகின்ற சிக்கல் என்னன்னு சொன்னால், அக்கீதாவை படிக்கிற நேரத்தில் இந்த மூத்தசிலா, முர்ஜியா, அஷ்அரியா, மாத்ரூதியா, இன்றைக்கு எடுத்துக்கிட்டா என்னது காதியானியா, நக்ஷபந்தியா, ஜிஸ்தியா, அதே போல ரிஃபாயா, இப்படி ஒரு பட்டியல் வந்துகிட்டே இருக்கும். இது இப்போ அக்கீதாவோட ஒரு பகுதியா இணைஞ்சிட்டு, அக்கீதா படிச்சா இந்த நிஸ்பத்தை சேர்த்தா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? படிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் இந்த குரூப் எல்லாம் சேர்த்தா படிக்க வேண்டியிருக்கிறேன்னு நினைக்கிற நேரத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? அது கொஞ்சம் நம்மளுக்கு ரஃப்பான ஒரு பகுதி. அக்கீதா என்றது என்னது? அக்கீதா என்பது ஒரு கடுமையான ஒரு பகுதி. அது பெரிய உலமாக்கள், அரபு மொழி மேதைகள் மட்டும்தான் என்ன செய்யணும்? அதுல கடுமையான கவனம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அக்கீதா விஷயத்துல தலையிடக்கூடாது மாதிரி நினைக்கிறாங்க. சில உலமாக்கள் கூட என்ன நினைக்கிறாங்க? இது அக்கீதா விஷயம்
சும்மா தொழுக நோம்பு மாதிரி விஷயம் இல்ல அப்படின்றாங்க. எப்படி இது அக்கீதா விஷயம், சும்மா தொழுக நோம்பு மாதிரி மேட்டர் இல்லை. அதனால கொஞ்சம் கவனமா பேசணும். தொழுக நோம்புட பரவாயில்ல, ஆனா மாறி பேசணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? இது அதாவது இந்த இந்த தொழுக நோம்பு விஷயம் அக்கீதா விஷயம் மாதிரி இல்லை. அக்கீதா விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மிச்சம் லேஸ். தொழுக நோம்பு விஷயத்தை கொஞ்சம் குறைச்சியும் அக்கீதா விஷயத்தை மக்களுக்கு லேசாவும் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனா இப்ப எப்படி நடந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். தொழுக நோம்பு விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு அம்சம் மாதிரியும் அக்கீதா விஷயத்தை மிச்ச ஹார்டான ஒரு அம்சம் மாதிரியும் மக்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. நீங்க தேடி படிச்சீங்கன்னு சொன்னா தொழுக நோம்பு என்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டியது. ஆனா அக்கீதா விஷயம் கொஞ்சம் தான். அதான் உண்மை. அக்கீதா விஷயம் மிகவும் கொஞ்சம். தொழுக நோம்பு விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு இப்ப எனக்கு ஒரு டைம் ஒன்று தந்தீங்கன்னா நான் 1 மணி நேரத்துக்கு என்ன செய்வேன், தொழுகை பத்தி அல்ல, தொழுகையில் என்னென்ன படிக்க வேண்டி இருக்கிறேன்னு பட்டியல் சொல்லிக்கிட்டு போவேன். என்னென்ன படிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி பட்டியல் சொல்லிக்கிட்டு போகலாம். அப்படித்தான் தொழுகை விஷயங்கள் இருக்கிற படிக்க வேண்டிய தலைப்புக்களை. ஆனா அக்கீதா விஷயம் அப்படியே அல்ல. ஆனால் அக்கீதா இந்த ரூபம் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அக்கீதா இந்த ரூபம் எடுத்ததற்கு காரணம், எப்பையும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால்தான் அதுல சரியா பிழையா என்கின்ற ஒரு சிக்கல் உண்டாகும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள காலத்துல குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதான்னு ஒரு பிரச்சனையே இல்லை. சஹாபாக்கள காலத்துல குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதான்னு ஒரு பிரச்சனையே அல்ல. அவங்களுக்கு எப்படி இருந்தது? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இறக்கி வைத்தோம் என்றான். இன்னொரு இடத்துல கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி என்று சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா உனது உள்ளத்திலே வஹியாக அறிவித்தேன் அப்படி என்று சொல்றான். இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படியே வழங்கி வச்சிருந்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனை என்ன செஞ்சுக்கிறான், தான் பேசிக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகளா இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்களுக்கு கிடைச்சு முடிஞ்சது. அது எப்ப பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? அதை வச்சு ஒரு அரவரு குந்தி நம்மளுக்குள்ள நுழைஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இறங்கினு சொன்னா அல்லாஹ் இதை பேசிப்பான். பேசி இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் இந்த மொழியில பேசியிருப்பான். முதல் கேள்வி பதிஞ்சாச்சு. பிரச்சனை மாற சொல்றேன். அல்லாஹ் எந்த மொழியில் இதை பேசினான். இரண்டாவது, பேசினு சொன்னா அல்லாஹ்ல இருந்த ஒரு விஷயம் வெளியாயிடுச்சு. அல்லாஹ்ல உள்ள அம்சம் எப்படி வெளியே வரும்? ரெண்டாவது ஒரு கேள்வி உண்டு. இப்படியே நீங்க கேள்வியை தொகுத்து 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 8 ஆகிட்டேன்னு வைங்களேன், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு முடிவு வரும். என்ன வரும்டா, ஆக குர்ஆன் படைக்கப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா இறைவன்ல உள்ள ஒரு அம்சம் இறைவனுக்கு வெளியே என்ன செய்யலாது, இருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்ப நீங்க ஆரம்பிச்சு 4 பேருக்கு போட்டா உங்களுக்கு பித்னாவாயிரும். நீ யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த நிமிஷத்துல அறிஞர்களுக்கு ஒரு சிக்கல் உண்டாக என்ன தெரியுமா, குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதான்னு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். அப்ப தேவையில்லாத அந்த மசாலால இறங்க வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும், அவங்களுக்கு ஏற்படும். அதனால இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட கேட்டான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களே, இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா என்று கேள்வி வார நேரத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்றான் என்று சொல்லிட்டு படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதை பத்தி பேசாம இருந்தா என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார் என்ன தெரியுமா, நபித்தோழர்களோட காலத்துல அப்படி கேட்டா பேசாம இருக்கிறது நல்லது. இன்றைக்கு நீ பேசாம இருந்தீன்னு சொன்னா உன்கிட்ட என்னது ஒரு இதை பத்தி சரியான விளக்கம் இல்ல, அல்லது நீ மாற்று கருத்துல இருக்கிறாய் என்ற அர்த்தம் என்ன செய்யும். அதுக்கு ஒரு இன்றைக்கு நீ பேசித்தான் ஆகணும், இன்றைக்கு நீ பேசித்தான் ஆக வேண்டும் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொன்னார். இப்போ உதாரணமா பாருங்க, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிற பிரச்சனை உண்டாகிற இடத்துல நான் சொல்றேன். அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான். நபித்தோழர்கள காலத்துல இதுல அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கல. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, ஏத்துக்கண்டாங்க. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான்னு அர்ஷின் மீது இருக்கிறான்னு முறையா விளங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு அதுல சிக்கலே இருக்கல. இப்ப என்னடா மேதாவித்தனத்துல என்ன நடந்தது, அல்லாஹ் தஆலா ஒன்றுல இருக்கிறான்னு சொன்னால் ஒன்றில் அந்த அரிசி அவனை விட பெருசா இருக்கணும், அல்லது அவனை விட சிறிதாக இருக்க வேண்டும், அல்லது அவன் அளவா இருக்கு. நீங்க ஒரு சேர்ல இருக்கிறீங்க, ஒன்றில் அந்த சேர் உங்களை விட பெருசாக இருக்கு, அல்லது சிறிதாக இருக்கு, அல்லது உங்களுக்கு சமமா இருக்கு. 3 ஒன்று தானே. அல்லாஹ்வுடைய அரசு பெரிதாக இருந்தால், யோசிக்கிற மனிதன் பெரிதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அரசின் மீது இருக்கிறான் என்றது பிழையாகும். ஏன், ஒரு பகுதி என்ன செய்யுது பெரிய, இன்னொன்று அல்லாஹ்வை விட பெரிய ஒன்று இருக்கிறது ஆகிரும். எனவே பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. அல்லாஹ்வை விட சிறிதாக இருந்தால் அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான்னு வார நேரத்தில் அல்லாஹ் அரசின் மீது இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். ஏன்னா சிறிதே. அல்லாஹ் தஆலாவோட ஒரு பகுதி என்னது அரசுல இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். இல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அரசு சமம் எப்படி என்று சொன்னா அரசும் அல்லாஹ்வும் சமம் என்றாகிடும். அப்ப என்ன நல்லது, அரசுக்கு வேற விளக்கம் கொடுக்கறதா நல்லது என்று முடிவுக்கு அரசை மாத்தி விட்டாங்க. இப்ப பிரச்சனை அறிஞர்களுக்கு என்ன உண்டாகும், அரசு என்றா என்னன்னு விளங்கப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு என்ன செய்வாங்க, அவர்கள் உள்ளாகுவார்கள். இதுதான் அகீதா கடத்து போனதற்கான காரணம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
அகீதா கடத்து போனதற்கான காரணம் இதுதான். இல்லை என்று சொன்னால் அகீதாவை அழகாக ஒரு இந்த 40 புத்தகத்துல கொண்டு வந்து முடிச்சிடலாம், சப்ஜெக்ட் முடிச்சு, அவ்வளவுதான். வேற ஸ்பெஷலா எதுவுமே இல்லை. அகீதா அவ்வளவு அழகாக சிம்பிளாக கொண்டு போய் இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் புத்தகம் போட்டார், கிதாபு தௌஹீத் புத்தகம் போட்டாரு. அந்த புத்தகத்துல அல்லாஹ்வை பற்றிய ஏகத்துவ விஷயங்களை, இணைவேத்தல் விஷயங்களை போட்டார். அதெல்லாம் ஒரு திருப்பி பல குர்ஆன் வசனங்களை கொண்டு வந்ததுனால அந்த புத்தகம் எவ்வளவு சைஸ் ஆயிடுச்சு. அது இல்லைன்னு சொன்னா கூட ஒரு 30 தாள்ல என்ன செஞ்சிடலாம், அந்த செய்தியை கொண்டு வந்து முடிச்சிடலாம். அப்போ ஒட்டுமொத்தமாகவே சுருக்கமாகவே அகீதாவை முடிக்கப்பட்டு நீங்க முதல் நம்பிக்கையை வளர்க்கணும். அகீதா என்பது லேசான ஒரு பகுதி, மிக மிக லேசான ஒரு பகுதி. எங்களுக்கு கஷ்டமாக விளங்குவதற்கான அடிப்படை காரணம் இந்த செக்ஷன். எது? தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் வழிகட்ட சிந்தனைகளால் இஸ்லாமிய சமுதாயத்தில் நுழைந்ததனால தான் பாரமாகும். இல்லை என்றால் இந்த சமுதாயத்துக்கு அது எந்த வகையிலே பாரமாக இருந்திருக்காது. இது நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இது அதாவது முக்கியமாக சொன்ன ஒரு அதாவது 4வது அம்சம். 5வது என்னன்னு சொன்னால், இந்த அகீதாவுடைய விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நபித்தோழர்கள காலத்தில் அகீதாவை புரிஞ்சு கொண்டிருந்த அந்த அம்சத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். எப்படி அவங்க லேசாத விளங்கின்னு போனாங்க, அதை நீங்க விளங்கிக்கொண்டீங்கன்னு சொன்னா நிறைய உங்களோட மனதால ட்ரை பண்ணுவீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் நபித்தோழர்கள் அகீதா விஷயத்தில் இருந்த மாதிரி நம்மளும் இருந்துக்கண்டா எவ்வளோ லேசா இருக்குமோ நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. முதல் அம்சம், அதுக்கு காரணம் அகீதால அங்க சிக்கல் வராமல் இருந்ததற்கான காரணம் வஹி தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்தது. பிரச்சனை வந்தது என்று சொன்னா என்ன செஞ்சிடும், அங்கே வஹி இறங்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அங்க வஹி இறங்கி கொண்டிருக்கிறது, இதுதான் அடிப்படையான காரணம். அப்ப அதனால எந்த சிக்கல் வந்தாலும் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருவாங்க, அதை சுட்டி காட்டிடுவாங்க. அந்த சிக்கல் அங்க என்ன செய்யல, வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்கள் மத்தியில ஒவ்வொரு செகண்ட்லயும் அகீதாவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சுபஹ் தொழுது முடிஞ்சு எங்க, அதாவது கந்தக்ல வச்சு சுபஹ் தொழுது, அந்த ஹுதைபியால வச்சு சுபஹ் தொழுது முடிஞ்சு காலையில ரசூல் அங்க விடுறாங்க. மழை பெஞ்சுது. நம்ம மழை பெஞ்சு காலையில விடுஞ்சு நம்ம என்ன செய்வோம், முதலாவது எங்கட விளமை மழையுடைய சட்டங்கள் தெரியுமா, அதான் நம்ம முதலாக கேட்போம். மழையுடைய சட்டங்கள் தெரியுமா, அல்ல மழை பெஞ்சா ஜம்மு செய்யலாமா, அதானே நம்ம மழை வந்தா ஞாபகம் வருது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நேற்றிரவு அல்லாஹ் தஆலா சொன்னான், என் மீது என்னை நிராகரித்தவனாக ஒருவன் காலை பொழுதை அடைந்திருக்கிறான், அதே போல என்னை அதாவது ஈமான் கொண்டவனாக ஒருவர் காலை பொழுதை அடைந்திருக்கிறான் உங்கள் இறைவன் கூறுகிறான்னு சொன்னாங்க. நேற்றிரவுல இறைவன் கூறுகிறான்னு சொன்னாங்க. என்ன, யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தால் மழை பொழிந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னது, காபிராகி விட்டார்கள். யாரெல்லாம் இறைவனால் மழை பொழிந்தது என்று சொல்கிறார்களோ அவர்கள் முஃமின்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இறைவன் சொன்னார். ஒரு செய்தி சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் அதுக்கு ரிப்பீட் கொஸ்டின் கேட்டது, அவர் நட்சத்திர அறிவு எங்களை விட அவங்களுக்கு கூட. அல்லாஹ்வின் தூதரே, இந்த நட்சத்திரம் இந்த ஏரியால வந்தா மழை பெய்யறதுக்குரிய டோட்டல் வாய்ப்பு இருக்கிறது திருப்பி கேட்டதா என்னது ஒரு செய்தியும் அங்க காண முடியவில்லை. அந்த ரூட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு வழக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அகீதாவுடைய செய்தி என்ன செஞ்சாங்க, பதிய வைத்தார்கள். ஒரு மெசேஜை என்ன செய்தார்கள், பதிய வைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை பார்க்கிறோம். இப்படி என்னென்ன சந்தர்ப்பங்கள்லாம் ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்சதோ அந்த மாதிரி பாருங்க. ஒரு முறை உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஹுனைன் யுத்தத்துக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த மக்கத்து குறைஷிகள் காபிரோட ஒரு வழக்கம் இருந்தது. யுத்தத்துக்கு பரக்கத்துக்காக ஒரு மரத்துல அந்த வாழெல்லாம் தொங்க விட்டு அந்த மாதிரி ராத்து அன்வார் சொல்றது, அப்படி ஒரு வளமை இருந்தது. சஹாபாக்கள் ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க பார்த்தாங்க, இஜ்அல்னா ராத்து அன்வார், எங்களுக்கும் என்ன செய்யுங்க அல்லாஹ்வின் தூதரே அந்த மாதிரி வாளுக்கு பவர் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்தை என்ன செய்யுங்க உண்டாக்குங்க, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சமுதாயம் கேட்ட மாதிரி என்ன செய்றீங்க, கேட்கிறீங்க அப்படி என்று ரசூலுல்லாஹ் அதை கண்டித்தார்கள். உடனே அதை விளங்கப்படுத்தினாங்கன்னு வருது. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்தந்த சந்தர்ப்பங்கள் அந்த நபித்தோடைய உள்ளங்கள் அவைகளை பதிந்து கொண்டே போனார்கள். நபித்தோழர்கள்ட்ட இந்த பிழைகள் எல்லாம் உடனடியாக அந்தந்த இடத்துல விளங்கப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அன்றைய காலத்துல வஹி தொடர்ந்து கொண்டிருந்தது. அகீதாவுடைய தவறுகள் வராமல் இருப்பதற்கான காரணங்கள் ஒன்று, தவறுகள் பூர்த்தியாகாது, வஹி தான் பூர்த்தியாகும். தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதான் பிரச்சனை. வஹி பூர்த்தியாகிடும், ஆனா ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி கற்பனைகள் என்ன செய்யும், காலாகாலத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். விளங்கிட்டோம் உங்களுக்கு? இப்ப நபித்தோழர்கள் கேட்டாங்களே ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாதிரி எங்களுக்கு ஆக்குங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்ன செய்யும், காலாகாலமாக தோண்டிக்கொண்டே இருக்கும். நபி இருக்க மாட்டார், நபி என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். எனவே என்ன செய்ய வேண்டியிருக்கும், புதுசாக அவைகளுக்கெல்லாம் நாங்கள் குர்ஆன் சுன்னால இருந்து தீர்வுகள் எழுத வேண்டி வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு மெயின் காரணம் இந்த பிரச்சனை. அன்றைக்கு அப்படி இல்லை, வகையோட நின்று கொண்டாங்க நபித்தோழர்கள் சொல்லாங்க இருந்தாங்க. வகை நேரடியாக இறங்கிச்சு, பிரச்சனை உடனடியாக கிளியர் பண்ணப்பட்டது. அந்த தூய்மைக்கான முதல் செய்தி. இரண்டாவது என்ன தெரியுமா, மொழி. அரபு மொழி இருக்கிறது,
அன்றைக்கு வந்து இன்னொரு விஷயத்தோட கலந்து தலைகீழாக இருக்கல. அவங்க வேற மொழி படித்தவர்கள் அவங்கள பெருசா இருக்கல. நபித்தோழர்கள் யாரும் வேறு மொழி படித்தவர்கள் அதிகமாக இல்லை. அந்த அரபு மொழியை படிச்சு அதை அசல் வடிவத்தில் படிச்சவங்க தான் இருந்தாங்க. மொழியோட மெயின் ரீசன் ஒன்ற உரிய வரையில விளங்குறது. இன்னொரு மொழியோட மிக்ஸ் ஆகி நம்ம நிறைய படிச்சு வேற வேற மொழிகள்லாம் படிச்சு பல பதிவுகள் இருக்கிற டைம்ல ஏற்படுற தாக்கம் வேறு. உதாரணமாக இந்த மெசேஜ் சொல்லி என்ன செஞ்சுப்பேன், ஒரு மூவி வந்துருக்கு. என்னது, இஸ்லாமிய வரலாற்று சொல்லுவாங்க. வரலாற்றை என்ன செய்து அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டும். நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எல்லாரும். நிறைய பேர் விளங்கல. டோட்டல் சுண்ணாவே தலைகீழா மாத்துதுன்னு என்ன செய்யல, விளங்கல. சுண்ணால உள்ளதான் எடுக்கிறான், ஆனா சுண்ணாவை மாத்துறன்றது யாரும் ஃபீல் பண்றாங்க இல்ல. முஸ்லிம்களால் அது எடுக்கப்பட்டாலும் கூட சுண்ணாவே அது மாத்துகிறதுன்றது யாரும் ஃபீல் பண்ணல. இன்றைக்கு ஹம்சா அப்படின்னு ஞாபகப்படுத்தினீங்கன்னா அந்த பட நடிகர் தான் ஞாபகம் வரும். நிறைய பேர் யாரா பார்த்தாங்க அதை பார்த்தாங்கன்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற டைம்ல ஹாலிவுட் பட நடிகர் தான் என்ன செய்யும், சிந்தனையில வரும். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே இல்லை. அதே போல அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைன்ல வச்சு ஒழுவெடுத்தார்கள் அப்படின்னா நீங்க ஒரு காலத்துல அதுக்கு படம் கொடுக்காம இருந்தீங்க. சிந்தனையில உருவம் உங்களுக்கு இல்லை. இன்றைக்கு அவன் ஒரு உருவத்தை வச்சுட்டான். அந்த சொல்லுக்குரிய கருத்து இதுதான். எழுத்துல மட்டும் கருத்து தர தேவையில்லாம், படத்திலையும் கருத்து தரலாம். படத்துல என்ன செய்யலாம், கருத்தை மாத்தலாம். நம்ம நினைக்கிற மொழிபெயர்ப்புல மட்டும்தான் கருத்தை மாத்தலாம். அப்படி இல்ல, உங்களுக்கு அந்த வடிவத்தை மட்டும் மாத்தி காத்தினாலும் போதும். அதான் உங்களுக்கு கருத்து. அது நடக்கிறது டோட்டலியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கன்செப்ட்ல அதை எடுத்தவங்க இல்லாட்டியும் அது சிந்தனை கொடுத்தவங்கள நிச்சயமா என்ன செய்யும், அது இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அதுல பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஒளி வடிவம் காட்டினாங்கன்னு வைங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ற நேரத்தில் உங்களுக்கு நீங்க எந்த உருவமும் தலையில கொடுக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அதை பார்த்து போட்டு அடுத்த நாளே ரசூலுல்லாஹ்னா அந்த ஒளி வடிவம் உங்களுக்கு என்ன செய்யும், சிந்தனையில வரும். அந்த ஒளி வடிவம் தான் உங்களுக்கு சிந்தனையில வரும். எதெல்லாம் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்ற நேரத்தில் நீங்க பிலாலுக்கு எந்த உருவமும் கொடுத்திருக்க மாட்டீங்க, சிந்தனையில இருக்காது. இன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு சொன்னீங்கன்னா அதுல உள்ள உருவம் தான் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். இதை விட ஒரு மாற்றம் தேவையா, இதை விட ஒரு எஃபெக்ட் தேவையா நான் கேட்கிறேன். டோட்டலியா எப்படியே மார்க்கம் சொன்னால் நாளைக்கு பெற்றோர்கள் எந்த நிலைக்கு உருவாகுவாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட வரலாறு நீ ரஹீக்குல் மக்தூம்ல படிக்கிறதை விட மெசேஜ்ல சீடியில பார்த்தா போதும். அவன் மெசேஜ்ல படிச்சிருவான். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட வரலாறு அவ்வளவுதான். ரஹீக்குல் மக்தூம் என்னத்தையோ சொல்லும், மெசேஜ் என்னமோ சொல்லும், விஷயம் மட்டும் சரியா போற மாதிரி இருக்கும். கருத்துக்கள் தலைகீழா போயிடும். கருத்துக்கள் என்ன செஞ்சிடும், தலைகீழா போயிடும். இது நம்ம விளங்குறோம் இல்லை. ஆனா நபித்தோழர்களுடைய காலத்துல என்ன நடந்ததுன்னா எது என்னென்ன அர்த்தத்துல எப்படி எல்லாம் குர்ஆன் சுன்னா பயன்படுத்துதோ அதே அர்த்தத்துல விளங்கக்கூடிய நபித்தோழர்கள் இருந்தாங்க. அதே அர்த்தத்துல விளங்குற அமைப்புல இருந்தார்கள். இது அந்த அகீதா தூய்மையாக பாதுகாக்கப்படுறதுக்குரிய காரணங்கள் ஒன்றாக இருந்தது. இந்த அடிப்படை நீங்க விளங்கணும். மூன்றாவது என்ன தெரியுமா, அவங்களோட அதாவது வேற கல்விகளால பாதிக்கப்படாத வாழ்க்கை, வேறு கல்விகளால பாதிக்கப்படாத வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை. இன்றைக்கு நீங்க எல்லாம் பாருங்க, நான் உட்பட எல்லாரும் எப்படி சிந்திக்க பழகிக்கிறோம் தெரியுமா, நிறுவித்தான் சிந்திக்க பழகிக்கிறோம். நிறுவி எப்படி நிறுவி, அதாவது உதாரணமாக இந்த இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கு, நீங்க அப்ப அங்க அப்படி சொன்னீங்களா இல்லையா, அப்ப இதெல்லாம் இப்படித்தானே வரணும், இப்படிதான் நம்ம பேச்சிலே பழகிக்கிறோம். இயற்கையா ஒருத்தனை புல பிடிக்கிற நேரத்தில் எப்படி பிடிப்போம் என்று சொன்னால் நிறுவி புல பிடிப்போம். இந்த பழக்கம் தான் இருக்கு. இதையே குர்ஆன் சொன்னாலே நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சுக்கிறான். அந்த நிறுவி பிழை பிடிக்கின்ற பழக்கத்தால தான் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தள்ள கீழாக என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கு. எல்லா இறைவன விஷயத்துல அப்படித்தான் யோசிக்கும். நிறுவன உதாரணமா நிறுவி பிழை பிடிக்கிற சிஸ்டத்துக்கு நான் உதாரணம் சொல்றேன். எப்படி உதாரணமாக அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்குறான்னு, அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்கு யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா முதலாம் வானத்துக்கு இறங்குறான்னு அது அல்லாஹ்வுடைய தகுதிக்கும் அல்லாஹ்வுடைய பண்புக்கும் ஏற்ப நாங்க நம்புறோம்னா முடிச்சு நிறுவலாம். இது எப்படி நிறுவலாம், ஒவ்வொரு சுபக நேரத்திலும் இறங்கினேன்னு சொன்னால் 24 மணி நேரம் சுபக என்ன செஞ்சுட்டீங்க சுத்தி கொண்டே இருக்கும். எனவே இந்த இடத்துல இறைவன் இறங்குறான்னு சொன்னா ஒரு இடத்துல பகலா இருக்கும், அதுக்கு கொஞ்ச நேரத்துல சுபக ஆகிரும். இப்படியே நீங்க தொடர்ந்து சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இறைவன் முதல் வானத்துல இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இறைவன் முதல் வானத்துக்கு இறங்கவில்லை. இதான் நிறுவி பிழை பிடிக்கிறது. இது உங்களுக்கு நிறைய இடத்துல வரும், சர்வ சாதாரணமா உங்களுக்கு வரும். இந்த நிறுவி பிழை பிடிக்கிற அது இப்படி ஏன் வந்து தெரியுமா, நிறுவி பிழை பிடித்தல் என்பது ஒரு வழக்கல்ல, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன். இந்த சிஸ்டம் எல்லாம் வந்த காரணமே பல்சஃபா, லாஜிக், தத்துவங்கள். இதெல்லாம் மேற்கத்திய உலகத்திலிருந்து கிரேக்க யூனானிய தத்துவங்கள்ல இருந்து மொழிபெயர்க்க விரும்பினார் அப்பாசிய கலீஃபா மஹ்மூத். இவர் நிறைய விரும்பினார். இதுல நிறைய அதாவது பிற்காலத்தில் வந்தவர்கள் மொழிபெயர்த்து போட இந்த அளவியல் அதாவது அளவியல் கலை என்ன செஞ்சாங்க, படிக்க ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் அப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் எடுத்தாலும் டெபினிஷன், வரைவிலக்கணம். இஸ்லாமிய நூல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வரைவிலக்கணம் இருக்கு. எப்படி ஹதீஸ் என்றால் என்ன,
அப்படி அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் வரும். உதாரணமா எதை எடுத்தாலும் வர தொழுகை என்றால் என்ன, இப்படி நபி அந்த சரியும் இருக்கும் பிழையும் இருக்கும். ஆனால் தொழுகை என்றால் என்ன அப்படி என்று சொல்றேன். மின தக்பீர் இல தஸ்லீம், தக்பீர் தொடக்கம் தஸ்லீம் வரும் வரைக்கும், சலாம் வரும் வரைக்கும், அதான் தொழுகை. இப்படி வரைவிலக்கண நபி தோழர்கள் படிக்கலாம். அது சரிபிழை இரண்டாவது. ஆனா இந்த முறையில என்ன செஞ்சுட்டு எல்லா விஷயங்களையும் வர ஆரம்பிச்சு வரைவிலக்கணம் என்கின்ற அடிப்படை. கடைசியில் என்ன நடக்கும், குடும்பம் என்றால் என்ன, கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன என்று வரைவிலக்கண அப்படி வரைவிலக்கண படுத்துறதுலேயே எல்லாம் என்ன செஞ்சது போற ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அக்கீதா தலைகீழா போனதற்கான காரணங்கள் உண்டு, கஷ்டமாக போனதற்கான காரணங்கள் உண்டு. இயற்கையாக பேசிப்படாங்க, இயற்கையாக சிந்திச்சு போறாங்க. பாருங்க, பிழை பிடித்தல் ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து இந்த பூமி முழுவதும் எனக்கு பள்ளிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன, டொய்லெட்டையும் கபிரிஸ்தானத்தையும் தவிர அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை நீங்க படிங்க. இதுல நீங்க என்ன முடிவு வருவீங்க, இது ரெண்டும் தவிர மற்ற எல்லா இடங்களையும் தொடலாம், இது ரெண்டும் தான் தடுக்கப்பட்ட இடம், நிறுவிட்டாச்சு. இப்போ ஒரு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஸல்லு ஃபீ அதானில் இபில், ஒட்டகம் கட்டுகின்ற இடங்களில் தொழ வேண்டாம். நிறுவி பழகினா எங்களுக்கு என்ன செய்தி தெரியுமா, அது இடிக்குது அந்த செய்தி. ஏன் ரசூல் அங்கே இதை சேர்க்காம விட்டாங்க? 3 இடங்களை தவிர மற்ற இடங்களில் என்ன செய்யலாம், தொழலாம். ஒரேடியா ரசூலா என்ன செஞ்சுக்கலாம், இதையும் அங்க சேர்த்திருக்கலாமே என்று இப்படி சிந்திக்கலாம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமா 2 இடத்தை சொன்னாங்க, பிற்காலத்தில் செஞ்சாங்க 3வது இடத்தை தடை செஞ்சாங்க. இயற்கையா இருக்கு, சிக்கலே இருக்காது அதுல. ஆனா எப்படி பழகிட்டு நம்ம 2 சொன்னவங்க ஏன் பிற்காலத்துல மத்த என்ன செஞ்சாங்க 3 சொன்னாங்க? ஒன்று இல்ல அது சரி அல்லது இது சரி என்று சிந்திக்கிற கோணம் முறைமை இருக்குது. இதெல்லாம் அக்கீதால நிறைய பாதிப்புகளை என்ன செஞ்சது ஏற்படுத்தி. நான் உங்களுக்கு இது சுருக்கமா சொல்லி கொண்டு வருகிறேன். பின்னால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துற நேரத்தில் இந்த நபித்தோழர்கள் அக்கீதாவில் இருந்த நிலையும் பின்னுக்க இருந்த நிலையும் உங்களுக்கு என்ன செய்யும், அதை புரிஞ்சுக்கொள்ளும். அன்புள்ள சகோதரி, இது வந்து ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் சில வேலைகளில் கொஞ்சம் ரஃப்பாகவும் கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்கு. ஆனால் இந்த அறிமுகம் உங்களுக்கு கட்டாயம், விரும்பியோ விரும்பாமலோ என்ன செய்யணும், இந்த அறிமுகம் உங்களுக்கு கட்டாயம் என்பதனால் இதை சொல்றேன். காரணம் 6வது பகுதி, காரணம் மிக முக்கியம் இதுதான். இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய நூல்கள் எங்களோட கைக்கு வந்து சேர ஆரம்பிச்சிட்டு, அரபு உலகத்தில் உள்ள நூல்கள். குறிப்பாக நீங்க சொல்றதாக நான் உங்களுக்கு சொல்றதாக இருந்தால் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய நூல் புலூகுல் மராம் தமிழ்ல இன்றைக்கு எங்களை கையில் என்ன செய்து கிடைக்குது. அதே போல இமாம் நவவியுடைய நூல் ரியாதுஸ் சாலிஹீன் கையில கிடைக்குது. அர்பஊன் நவவியா 40 ஹதீஸ்கள் கையில் இன்றைக்கு என்ன செய்து கிடைக்குது. பிற்காலத்தில் ஃபத்துல் பாரி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் நூல் மொழிபெயர்க்கப்படலாம், பிதாயா வன் நிஹாயா மொழிபெயர்க்கப்படலாம். இதெல்லாம் எங்க கையில வந்து கிடைக்க போகிறது. அதே போல நம்மளோட கையில கிடைச்ச நூல்கள்ல அதாவது இப்ப புகாரி முஸ்லிம் இது போன்ற மொழிபெயர்ப்புகள் எங்களோட கையில் என்ன செய்து கிடைத்து கொண்டு வருகின்றன. இந்த மாதிரி பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல எல்லாம் சில பொழுதுகளில் நாங்க இந்த அறிஞர்களை வந்து இஸ்லாமிய அறிஞர்கள், அவர்கள் மிகவும் சேவை செய்தவர்கள், திறமையானவர்கள், சமுதாயத்துக்கு நிறைய பணியாற்றியவர்கள், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த அறிஞர்களுடைய அக்கீதாவை நாம் முழுமையாக கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். தெரியாம நம்ம இதுல வார நேரத்துல நாளைக்கு அதையே நம்ம சரிகாணக்கூடிய நிலைமையில என்ன செய்யும் உருவாகும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஆனா கொள்கையில ஒரு அஷ்அரியா கொள்கையில் உள்ளவர். கொள்கையில அஷ்அரியா கொள்கையில் உள்ளவர். அதாவது இறைவனுக்கு கை கண் இது போன்ற, அதாவது இறைவனுக்கு கை பேச்சு இது போன்ற செய்திகள்லாம் வருது, இறைவனுடைய சிபத்துக்கள், இதுக்கெல்லாம் அவர் மாற்று விளக்கம் கொடுப்பார். இதுக்கெல்லாம் என்ன செய்வாரு, அவர் மாற்று விளக்கம் கொடுப்பார். அதனால அவர் அஷ்அரியா கொள்கையில தான் அவர் என்ன செய்வாங்க இஸ்லாமிய அறிஞர்கள் சேர்ப்பார்கள். அதே போல நீங்க பார்க்கலாம் இமாம் நவவி மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஆனால் அவர் அஷ்அரியா கொள்கையில உள்ளவர், அஷ்அரியா கொள்கையில உள்ளவர். அப்ப இது போல இமாம் சுயூத்தி பெரிய ஒரு மார்க்க அறிஞர், ஆனால் அஷ்அரியா கொள்கையில உள்ளவர். இது போல நூட்கள் எல்லாம் நாளைக்கு தமிழ்ல வர ஆரம்பிச்சு அந்த அறிஞர்கள் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தால் அதுல எந்த மாட்டுக்கு அவங்களோட அறிவை ஒப்பிட்டால் நம்மள கிட்டே நிக்க மாட்டோம். ஆனாலும் கொள்கை சம்பந்தமான தெளிவு எங்களுக்கு இல்லாம போன விட நாளைக்கு அதுல உள்ள போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நூலோட மொழிபெயர்த்துருவாங்க வைங்களேன். இந்த நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பெருவழியமாகினதுனால அந்த நூலை அந்த மாதிரி தவறான கருத்துள்ள நூல் மொழிபெயர்க்கப்பட்டா என்ன செய்யும், பலவிதமான தவறான பதிவுகளை இந்த சமுதாயத்தில் அது என்ன செய்யும் ஏற்படுத்தும். இது நம்ம கடைசியில் என்ன செய்யணும், மனதில் வச்சு கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அதே போல இமாம் அபூ ஹனீஃபாவும் அக்கீதா விஷயத்தில் குறிப்பிட்ட ஈமானுடைய மசாலா என்ன செஞ்சாரு, எல்லா அஹ்லு சுன்னாவுக்கும் முரணான ஒரு கருத்தை செஞ்சாரு, மக்களுக்கு மத்தியில் சொன்னார். இதெல்லாம் நீங்க மனசுல பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள்ல உண்டு. இதெல்லாம் நீங்க அறிமுகம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனாலும் இந்த அக்கீதாவை நுழைவதற்கான இந்த அறிமுகத்தை செய்வதற்கான காரணம் நிறைய அக்கீதா வகுப்புக்கு நம்ம சந்திச்சிருப்போம், படிச்சிருப்போம், சந்தேகமே கிடையாது. ஆனால்
ரஃப்பான முறையில் அவைகள் ஊட்டப்படுவதற்கோ அல்ல போவதற்கோ காரணத்தை நீங்க விளங்கணும். பாருங்க, இந்த அறிமுகத்தை செய்யக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யுது, மிச்ச ஹார்டா இருக்கு. நபித்தோழர்கள்ட்ட வரலாறு மாதிரி இது இல்லையே. ஒரு அபூபக்கர் வரலாறு கேட்கல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும், அல்லது தொழுகையுடைய அந்த ஆரம்ப தொடக்க கடைசி வரை கேட்கல மிகவும் இன்பமா இருக்கும். ஆனா அக்கீதான்னு சப்ஜெக்ட் வரக்குள்ள இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் நவவி, அதே போல என்னது இந்த பல்சபா தத்துவம் அப்படி இப்படி வரக்குள்ள அக்கீதா எடுத்தாலே இப்படித்தான் இருக்கிற நிலைமையில் அது இருக்கு. ஆனால் நான் இது அறிமுகம் மட்டும் தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கேன், இந்த அக்கீதாவை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுல இருக்கிறது. அதுல கடைசியாக மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அக்கீதாவுடைய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்ச இடங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நபித்தோழர்கள் எவ்வளவு கட் அண்ட் ரைட்டாக நபித்தோழர்களும் அதுக்கு பின்னால வந்தவங்களும் இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஈமானுடைய ஒரு மஸ்அலா அதுல நபித்தோழர்கள் பிற்காலத்துல வந்த அறிஞர்கள், நபித்தோழர்கள் கடைசி அதுக்கு பிற்காலத்து அறிஞர்கள்லாம் மிகவும் ரஃபா இருந்திருக்கிறாங்க. நம்மட காலத்துல அந்த பிரச்சனை வந்திருக்கு, அது ஒரு மசாலாவா நினைச்சிருப்போமான்னு ஆச்சரியமா இருக்கு. என்ன, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையில யுத்தம் நடந்தது. முஆவியா அவர்களுக்கு இடையில யுத்தம் நடந்தது. இதுல கொல்லப்பட்டவர்கள் கொண்டவர்கள் யாரு? முஸ்லிம்கள். இந்த இடத்துல பிரச்சனை உண்டாகுது. கொண்டவர்கள் நிரந்தர நரகமா? அந்த மஸ்அலா பிரச்சனை இடத்த பாருங்க. கொண்டவர்கள் நிரந்தர நரகமா அல்லது அல்லாஹ் தஆலா மன்னிச்சு சொர்க்கம் விடுவானா? இது போன்ற பிரச்சனை உண்டாகுது. ஒரு குரூப் சொல்லிச்சு நிரந்தர நரகம், முஸ்லிமை கொண்டா நிரந்தர நரகம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. யார் அது? ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க, அதுல உறுதியா நின்றாங்க. கொன்றால் காஃபிர், காஃபிர் பாவம் செஞ்சா, அதாவது கொன்றால் காஃபிர் என்ற மசாலால ஆரம்பிச்சு கொண்டா மட்டும்தானா காஃபிர் ரெண்டு பேர் கேட்க, அது பெரிய ஒரு பஹஸாக எந்த பாவம் செஞ்சாலும் சரி பெரும்பாவம் செஞ்சா காஃபிர் தான் விரிவாயிடுச்சு. இப்படிதான் விரிவாக விளங்கிட்டா, பெரும்பாவம் செஞ்சால் காஃபிர். கொண்டத்திலிருந்து ஆரம்பிச்சது பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஏதாவது காரணம் இருக்குமே. உஸ்மான் கொண்டதை ஜமல் யுத்தம், இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது கொண்டா சொர்க்கவாதியா இருப்பான நரகவாதியா இருப்பான இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பெரும்பாவம் செஞ்சவன்லாம் என்னது காஃபிர். இதை ஒரு குரூப் ரிசர்ச் பண்ணும். போன சமுதாயத்தில் பிரச்சனை என்ன செய்யும், அடுத்த சமுதாயம் ரிசர்ச் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னு தெரியுமா, காஃபிர்கள். ஒரு மூமின் என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவன் சொர்க்கம் தான். ஒரு மூமின் என்ன பாவம் செஞ்சாலும் அவன் சொர்க்கம் தான். தலையிலான முடிவு. அவங்க காபிர் என்ற ஏண்டா அவன் ஈமான் கொண்டான். ஒரு காபிர் நன்மை செஞ்சா சொர்க்கம் போவானா? ஒரு காபிர் நன்மை செஞ்சா சொர்க்கம் போவானா? அதுல ஏதாவது சந்தேகம் இல்லையா இருக்கும்? சொர்க்கம் போக மாட்டான். அதே மாதிரி ஒரு மூமின் பாவம் செஞ்சா நரகம் போக மாட்டான்னு முர்ஜியாக்கள் சொல்லிட்டான். யாரு? முர்ஜியாக்கள். அர்ஜா பிற்போட்டான்னு அர்த்தம். விளங்கிட்டா? அவங்களுடைய பிற்போட்டா, அவங்க என்னது, அதாவது சொர்க்கம் போவார்கள் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதா? அப்ப எல்லாம் நபித்தோழர்களும் பின்னால வந்த இமாம்களுடைய அகீதா கொள்கை எதாக இருந்தது தெரியுமா? அப்படி இல்லை. அல்லாஹு தஆலா ஏகத்துவாதிகளை நரகத்துல நிரந்தரமா என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். அவங்க சொர்க்கம் போவார்கள். ஆனா பாவத்துக்குரிய தண்டனை என்ன செய்வார்கள், அனுபவிப்பார்கள். இந்த கருத்து அவங்களுக்கு திருப்தியா இருக்கல. ரெண்டு கருத்து ஏற்கனவே உருவாயிட்டு. இதைத்தான் இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமிய அறிஞர்களும் வலியுறுத்தி கொண்டு வராங்க. பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் முழுமையாக அந்த காலத்திலையும் இதைத்தான் சொன்னாங்க. பெரும்பாவம் செய்தவர்கள் அல்லாஹு தஆலா நாடினா மன்னிச்சு நேரடியா சொர்க்கம் போட்டுருவான், இல்லைன்னா நரகத்தை தண்டனையை கொடுத்துட்டு சொர்க்கம் போட்டுருவாங்க, தௌஹீத்வாதியாக இருக்கும் வரைக்கும், ஏகத்துவத்தில் இருக்கும் வரைக்கும் சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே ரெண்டு குரூப் உருவாயிட்டு. எப்படி? ஒன்று நிரந்தர நரகம், சொர்க்கம், இப்படி உருவாயிட்டு. இதை விட்டு அதோட விடல. இந்த மசாலா பேசுற டைம்ல ஒருவர் கேள்வி கேட்கிறார். ஒருவர் வாசில் பின் தான் கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டாத சிக்கலாக்கி அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இல்ல, அவங்களோட சட்டம் வேற. இந்த உலகத்தில் அவர்கள் முஃமின்களும் இல்லை, காபிர்களும் இல்லை. இந்த பாவம் செஞ்சவங்க கேட்கிறாங்க, இந்த உலகத்தில் அவர்கள் முஃமின்களும் அல்ல, காபிர்களும் அல்ல. வித்தியாசமான முடிவு. மறுமையில் அவர்கள் நிரந்தர நரகம், மறுமையில் அவர்கள் நிரந்தர நரகம் அப்படின்னு ஒரு முடிவு வராங்க. இதுல குழப்பம் வந்துட்டா எழுப்பி போய் ஒதுங்கிட்டான்னு மூத்தசிலா. இதான் மூத்தசிலா. ஒதுங்கி போனதால மூத்தசிலான்னு வந்தது பேர். இந்த இடத்த விட்டு எழுப்பினாங்க, ஒதுங்கினாங்க, பாத்தீங்களா? அதுக்கு தான் மூத்தசிலா. மூத்தசிலான்னு சொல்லனா ஒதுங்கி போனாங்கன்னு அர்த்தம் தான். அவ்வளவுதான். மற்றபடி அல்லாஹ் இந்த மூத்தசிலான்னு சொல்ல எல்லா இடத்தையும் யூஸ் பண்றான். குர்ஆன்ல யூஸ் பண்றான். பெண்களை நீங்கள் ஃபாத்தசிலுன் நிசா, அந்த மாதாவிடைய காலத்தில் என்ன செய்ய, ஒதுங்கி விடுங்க. அங்க மூத்தசிலான்னா என்ன செய்யுது, ஃபாத்தசிலுன் தான் வருகிறது. அப்ப என்ன நீங்க பாத்தீங்கன்னா மசாலா பாருங்க. இன்றைக்குள்ள அகீதா பிரச்சனையோட ஒப்பிட்டா, இன்றைக்குள்ள குழப்பங்களோட ஒப்பிட்டா, அதெல்லாம் ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில நிக்க வேண்டிய விஷயங்கள்.
ஆனால் அதுல கட்டுமையான என்ன செய்தார்கள், அந்த அக்கீதாவுடைய எல்லை பாதுகாப்பதற்காக நபி தொடர்கள் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் அக்கீதாவோடு கலந்து சிக்கலாகி பிரச்சனை ஆகினதுனால அக்கீதா இந்த ரெண்டு சேர்ந்துட்டு நாங்கள் படிக்க போகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிடும். எதெல்லாம் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஆக்கி உருவாக்கப்பட்டதோ அதெல்லாம் என்ன செய்யாது, பாடத்தில் ஆரம்பத்தில் இருக்காது. எதெல்லாம் பிரச்சனைகளை ஆக்கப்பட்டதோ அதை நம்ம படிக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதை நாங்க ஒரு பகுதியாக வைத்து ஒன்றில் அது ஒரு மேலதிக வகுப்பாக, தொடர்ச்சியில மேலதிக வகுப்பாக அல்லது ஒரு கேள்வி பதிலாக அது நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆங்காங்கே மிக முக்கியமாக அது இல்லாம இதை பேச முடியாது என்று நிர்பந்தமான இடங்களில் தவிர மற்ற இடங்கள்ல தவிர அதை பயன்படுத்த மாட்டோம். அந்த இடங்கள்ல மட்டும் என்ன செய்யலாம், உதாரணமா சில நேரங்கள்ல அஸ்மாவ சிஃபாத் அல்லாஹ்வுடைய பண்புகள் பெயர்கள் பத்தி படிக்கிற டைம்ல அது பேசியே ஆகணும். இந்த மாதிரி கட்டங்களை மட்டும் என்ன செய்வோம், அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இடத்தை நீங்க அடிப்படையாக புரிஞ்சுக்கங்க. நான் இப்ப இவ்வளவு சொன்னத்தை ஓடரா சொல்லலாமா, 3 ஞாபகம் வச்சிருப்பீங்க, 1 2 3 வரைக்கும் நம்பர் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அப்புறம் 4 5 6 கொஞ்சம் ஓவரா போகுது போல, என்ன குட்டி ரெக்கார்ட் பண்றதை விளங்கிட்டா அப்படி இல்லை. மிச்சம் ரஃபா நீங்க அதை யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றதாக இருந்தால், ஃபர்ஸ்ட் நபித்தோழர்கள் மொழி அவர்களுடைய இயல்பாக இருந்ததுனாலும், வகி நேரடியாக இறங்கி கொண்டிருந்ததுனாலும், வேறு வேறு கலைகள் அவங்களோட சிந்தனையில இல்லாததுனாலும், சிறப்பாக குர்ஆனையும் சுன்னாவையும் அதை உரிய வடிவில் வேறு வேறு கேள்விகள் இல்லாம விளங்கினதுனால அக்கீதா என்பது இயற்கையாக இருந்தது. பிற்காலத்துல வேறு அறிவுகளும் வேறு கலைகளும் வேறு சிந்தனை முறைமைகளும் எங்களுடைய சிந்தனை தாக்கம் செலுத்தினால் இந்த சமுதாயத்துல சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஆழமாக வாத பிரதிவாதங்களோட கேள்வி கேட்க ஆரம்பித்தது தான் இந்த பிரச்சனைகளுடைய விளைவு. 2. மூன்றாவது, இது நான் வேற ஆர்டர்ல சொல்றேன். மூன்றாவது, பிரச்சனைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து கொண்டே இருப்பதனால அக்கீதாவுடைய பகுதி கடத்து கொண்டுதான் என்ன செய்யும் போகும், அதுல சந்தேகமே கிடையாது. அதே போல அக்கீதா என்ற சொல் அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது குர்ஆன் சுன்னால வந்த சொல் அல்ல. ஆரம்ப காலத்துல சுன்னா ஷரியா இவைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எப்பயும் நாம அழகாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சொற்கள் எந்த முறையில பயன்படுத்தப்பட்டதோ அது அப்படி விளங்குவதைத்தான் எங்களோட வடிவங்கள் பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னா நான் அந்த மெசேஜை உதாரணமா சொன்னேன், உருவங்கள் எல்லாம் தலைகீழா என்ன செஞ்சிடும், மாறி போகக்கூடிய நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரியான விஷயங்களாலதான் அக்கீதா கடத்து போயிருக்கிறத இதை ஒதுக்கி வச்சு போட்டு ஒதுக்க கூடாது, நிறைய தேவைப்படும். ஆனா அட்வான்ஸாக போகும்போது அதை போடுறதே இருக்கிறதே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றதுனால பேசிக்லி இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சுட்டு வந்தோம்டா நிறைய மாற்றங்களை என்ன செய்யும் அது ஏற்படுத்தும் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இன்றைக்கு அக்கீதா தஹாவியக்குள்ள முழுமையான செயலாது போக முடியாது என்றாலும் அறிமுகத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம், 10 நிமிடங்கள் எஞ்சி இருப்பதனால அறிமுகத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம். கரெக்டா 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 9 மணிக்கு என்ன செஞ்சிருவோம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இதுல என்னன்னு சொன்னால் அக்கீதத்து தஹாவியா பாருங்க, அக்கீதத்து தஹாவியா என்றே இதுக்கு பெயர் சூட்டி அழைப்பதிலே அஹ்லு சுன்னா அறிஞர்கள் உறுதியாகிறார். குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அறிஞர்கள் அதை அக்கீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த புத்தகத்தில் அக்கீதத்து தஹாவியா இருக்குதே, அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதா, அதாவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுடைய அக்கீதான்னு அதுக்கு பேர் சூட்ட மாட்டாங்க. அக்கீதத்து தஹாவியாண்டே அந்த நூலுக்கு என்ன செய்வாங்க, பேர் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். அக்கீதத்து தஹாவியாவில் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான சில இடங்கள் இருக்கின்றன. அக்கீதா தஹாவியால குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான சில இடங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடம் வரக்குள்ளன்னு செய்வேன், நான் நோட் பண்ணுவேன். அதனாலதான் நிறைய வேற சில நூல்களை அக்கீதத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு தாராளமா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா இன்னும் இந்த மாதிரியான நூல்களை அக்கீதத்து தஹாவியான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதை அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதான்னு முழுமையா சொல்ல மாட்டாங்க. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதா தான் பேசுது, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான அக்கீதா தான் பேசுது. சில இடங்கள் என்ன செஞ்சுட்டாரு, அதுல அவர் மாறிட்டார். அதனால இந்த அக்கீதா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நீங்க பாத்தீங்க, அக்கீதா தஹாவியா பாத்தீங்கன்னா அஷ்அரியாக்களும் விளக்கம் சொல்லிப்பாங்க, இதுதான் சரியான அக்கீதா, எது அக்கீதா தஹாவியா. அதே போல மாத்ருதியா குரூப்பும் இதுதான் சரியான அக்கீதா. இப்படி எல்லா குரூப்பும் அதை சரியான அக்கீதான்னு வாதுது. என்ன காரணம், சில இடங்களில் முரண்பாடு இருப்பதும் நிறைய இடங்கள் அவங்களுக்கு தோதுவா என்ன செஞ்சிடலாம், குர்ஆன் சுன்னாவே எங்கட அக்கீதா தான் சொல்லுதுன்னு சொல்றாங்களா இல்லையா, குர்ஆன் சுன்னாவே நாங்க சொல்ற அக்கீதாவை தான் என்ன செய்கிறது சொல்கிறது, அதையே பெருட்டினா இமாம் தஹாவிர அக்கீதா பெருட்டதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா உண்மையிலே இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி பெரிய ஒரு இமாம், அவர் எழுதின சரியான அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதாவை காட்டுவதற்கு தான். மனிதரின் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சாரு, அந்த அக்கீதாவுடைய விஷயத்தில் அக்கீதா நூல்லையே பிழைவிட்டார், அக்கீதா நூல்லையே பிழைவிட்டார். அக்கீதத்து தஹாவியா என்ற நூலில் நல்லா புரிஞ்சுக்கணும், குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான சில இடங்கள் இருக்கின்றன. அதுல நீங்க தெளிவா இருக்கு.
குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான சில இடங்கள் இருக்கின்றன. அந்தந்த இடங்கள் வருகின்ற பொழுது இன்னென்ன இடங்களை சுட்டி காட்டுறது. அகீதா தஹாவியோடைய விளக்க நூலை எடுத்தீங்கன்னா, இது விளக்க நூல் இல்ல, விளக்க நூல் எடுத்தீங்கன்னா இந்த சைஸுக்கு வரும் உதாரணமா. ஆனா அதனுடைய மத்தன் அவர் எழுதினாரே அதை எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும். இதான் தான் மொழிபெயர்த்து வச்சுக்கிறோம் கையில. நான் கொண்டு வந்து தருவோம்னு நினைச்சிட்டோம். நீங்களாம் தொடர்ந்து கிளாஸுக்கு வரணும் நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன். அதனால அதை நான் கையில தாரது இருக்குது, அது இந்த வகுப்பை பாதிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை நான் உரிய சந்தர்ப்பம் தரேன். மொழிபெயர்த்து கையில இருக்குது. இவ்வளவுதான். அதான் அக்கீதா ஹாவியா. 100 செட் இதா பிரிக்க நம்பரா 1 2 3 100 செட் இருக்கு. அவ்வளவுதான் அக்கீதா ஹாவியா. இதை நம்ம படிக்க போறது இல்லை இன்ஷா அல்லாஹ். இதைத்தான் நம்ம என்ன செய்வோம், படிப்போம், சுருக்கமா முடிச்சுக்குவோம். இது இவ்வளவு ஆகிறது ஏன் சொல்லுவோம்? நான் சொன்னதான் காரணம். நான் சொன்னதுதான் காரணம். அட்லீஸ்ட் இது இவ்வளவு ஆகினாலும் பரவாயில்ல, இந்த சைஸுக்கு இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவர் சோட்டா தானே போட்டிருப்பாரு, அதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னால இருந்து சேர்த்தாவது வந்திருக்கேன்னு சொல்லலாம். இவ்வளவு ஆகினதுக்கான காரணம் அட்வான்ஸ். இவர்கள் அப்படி சொல்கிறார்கள், அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இவருக்கு அவர்களிலும் இருவர் இப்படி சொல்கிறார்கள் போனதுனால தான் அந்த இது பெருசு. ஆனா அது தேவையான விஷயம், அட்வான்ஸ் ஆகிருக்க கூட தேவை. அப்ப முதலாவது இமாம் அபூ ஜஃபர் தஹாவி அதன் உள்ள குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான சில சொற்பமான இடங்கள் இருக்கின்றன. இரண்டாவது, இந்த அகீதாவை தவறாக மாத்துருதியா அஷரியா போன்ற பல பிரிவினர் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. நம்ம நாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, மத்த அதாவது யார் யாரெல்லாம் நம்ம தரீக்காவாதிகள் அப்படி சொல்றாங்க, அவங்களும் இந்த நூலை தான் சில வேலைகள் என்ன செய்வாங்க, அகீதா தஹாவியா தான் எங்களுடைய அடிப்படைன்னு சொன்னாலும் சொல்லுவார்கள். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க இதை நினைச்சிட்டு அவன் மத்தனை தான் பிடிச்சிருப்பாங்க. அதுல உள்ள வசனத்தை தான் அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு விளக்கம் எடுத்துட்டு அது இவ்வளவுதான் ஷோர்ட்டா வரும். இதே நாங்க அகீதா தஹாவியால தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த இமாம் அபூ ஜஃபர் தஹாவி அவர்களுடைய இந்த தஹாவியா என்ற நூலை நீங்க தெரிஞ்சு கொள்ற நேரத்தில் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். தஹாவியா அப்படின்னு தானே வருது, இது ஒரு நிஸ்பத் உண்ட சார் அவர் தஹாவி, அதனால தஹாவியான்னு வந்திருக்குது. இது மாதிரி நிறைய புத்தகம். அகீதத்துல் வாசித்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாமைக்கு வாய்ப்பே இல்லை. அகீதத்துல் வாசித்தியா தமிழ்ல வந்திருக்குது, இமாம் இப்னு தைமியா எழுதின நூல். இந்த அகீதத்துல் வாசித்தியா நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால், வாசித்தை சேர்ந்த ஒரு காதியார், ஒரு நீதிபதி, அகீதா குழப்பங்கள் எல்லாம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இமாம் இப்னு தைமியாவை என்ன செய்யறாரு, அவரை அதாவது மக்கால வைத்து சந்திக்கிறார். சந்திச்சு எங்களுக்கு இந்த அகீதா குழப்பங்கள் நிறைய இருக்குது, அகீதா கொஞ்சம் ஷோட்டா எழுதிட்டாங்க. இப்னு தைமியா அவர்கள் ஒரு இடத்துல குந்தி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரே நாள்ல அதை எழுதி என்ன செஞ்சாரு, கையில கொடுத்தாரு. அதான் அகீதத்துல் வாசித்தியா. வாசித்து நகர்ல இருந்து ஒருவர் அதை கேட்டதுனால, அவருக்கு அது வழங்கப்பட்டதுனால அகீதத்துல் வாசித்தியா. பேருக்கு உள்ளடக்கத்துக்கு சம்பந்தம் இருக்காது. வாசித்தியாண்ட அதுக்குள்ள வாசித்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது உள்ளுக்கு வரணுமே என்றது அல்ல. அது என்ன காரண அடிப்படையில் அந்த புத்தகம் எழுதப்பட்டது அதை வச்சுதான். புகாரி அப்படின்றதுனால புகாரி சம்பந்தப்பட்ட உள்ளுக்கு எந்த செய்தியும் இல்லை, பேர் வச்சது அதோட காரணம். வாசித்திலிருந்து ஒரு நீதிபதி அகீதாவை சுருக்கமா எழுதி கேட்டு அப்படி ததுமுரியாண்டி இப்னு தைமியா என்ன செய்து ஒரு புத்தகம் ததுமுரில் எழுதின, சிரியால ததுமுர் இடத்துல இருந்து அதுக்கு வழங்கப்பட்டனால் ததுமுரியாண்டு வரும். அதே மாதிரி தஹாவியா இமாம் தஹாவியோட சம்பந்தப்பட்டதுனால தஹாவியாவுடைய தஹாவியான சொல்லுக்கும் அகீதாவுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. பேசிக் அது சரியா. இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்க விளங்கிக்கோங்க, அதுக்கு இதுக்கு என்ன செய்யல சம்பந்தம் கிடையாது. இது ஒரு பெயர், அகீதா தஹாவியான்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆனா அகீதா தஹாவியா வண்டி அதை நிஸ்பத்து செஞ்சு அழைச்சதான காரணம் என்ன, இதுல குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான சில இடங்கள் அதுல இருந்து கொண்டிருப்பதனாலதான் அப்படி அழைத்திருக்கிறார்கள் என்றதை நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இமாம் அபூ ஜஃபர் தஹாவி விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த இமாம் அபூ ஜஃபர் தஹாவி அவர்கள் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். ஆனாலும் இமாம் அபூ ஜஃபர் தஹாவி அவர்கள் ஹனஃபி மதுஹபை என்று சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அன்றைக்கு அந்த மதுஹப் அந்த காலகட்டத்தை எப்படி இருந்ததுன்னா மதரசா மாதிரி, அந்த துறையில் அந்த பகுதியில் இமாம் அபூ ஹனீஃபாவை சார்ந்த மாணவர்கள்ட்ட படிச்சு அங்கிருந்து வெளியானவர்னு அர்த்தம். அவ்வளவுதானே ஒழிய ஹனஃபி மதுஹப்ல சொன்னாதான் சரியென்று பிடிவாதம் பிடிச்சு தக்லீத் பண்ற ஒருவராக இமாம் அபூ ஜஃபர் தஹாவி இருக்கவில்லை. அது நம்ம விஷயம். அடுத்த இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அகீதா என்ன என்று சொல்லி தலைகீழாக அவங்க வேற வேற அகீதா சொல்ற டைம்ல எல்லாம் இந்த நூலை எங்களுக்கு ஆதாரமா காட்டலாம். இமாம் அபூ ஹனீஃபாவோட அகீதாவை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படி குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நம்புறோமோ அப்படித்தான் இருந்த இடத்துக்கு இந்த நூல் என்னது பெரிய ஒரு ஆதாரம். காரணம், அவர் அந்த நூலை ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் சொன்னால், இந்த அகீதா இப்ப நான் எழுதுகின்ற இந்த அகீதா குர்ஆன் சொன்ன அடிப்படையிலான இந்த அகீதாவை தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களது மாணவர்கள் எல்லோரும் என்ன செய்தாங்க, நம்பி இருந்தார்கள். முன்னுரையோட தான் என்ன செய்யறாரு, அதை ஆரம்பிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப அறிமுகத்துல நீங்க நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி எடுத்திருப்பீங்க. இதுல கஷ்டமான பகுதிகளாக இருந்தாலும், எந்த ஒரு பாடமாக இருந்தாலும்
திருப்பி திருப்பி மீட்டினா தான் பதிவு. நீங்க அது ஒரு பதிவை இந்த சிடி வார டைம்ல இது சிடி போடுறவங்களா இருந்தால் நீங்க எடுத்து கேட்டு இல்லை நெட்ல வந்துடும். ஒன்று suvanachole.comல வரும், அல்லது தமிழ் குர்ஆன் வேட் பை வேட் அந்த வெப்சைட்ல இணையதளத்தில் பிளாக் ஸ்பாட்ல வரும். இந்த 2 இணையதளங்களையும் இந்த வீடியோ என்ன செய்யும், அப்லோட் ஆகும். உங்களுக்கு அதுல இருந்து என்ன செய்யலாம், அதாவது டவுன்லோட் செஞ்சு எடுத்துக்கண்டு அதை திருப்பி திருப்பி நீங்க அதை கேட்டீங்கன்னு சொன்னால் இதுல நிறைய பிரயோஜனம் இருக்கும். அந்த அசல் என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த திங்கள் தொடர்ல இருந்து நேரம் நாங்க என்ன செய்யறோம், அந்த வசனங்களுக்குள்ள இறங்கிறோம். இமாம் இப்னு அபூ ஜஹர் தஹாவி இஸ்லாமிய அக்கீதாவை என்ன செஞ்சுக்கிறாரு, ஷோட்டா வேட் பை அந்த ஒவ்வொரு வசனமா தொகுத்திக்கிறாரு. அந்த வசனத்தையும் அதுக்குரிய ஆதாரங்களை மட்டும்தான் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல வேற எந்த பிரிவுகளுடைய சப்ஜெக்ட் என்ன செய்யாது, வராது. இன்றியமையாத தவிர்க்க முடியாத இடங்களிலே தவிர மற்றபடி என்ற அளவுக்கு அது தவிர்க்கப்பட்டு போகும். குர்ஆன் சுன்னா ஹதீஸுடைய செய்திகளே வந்து கொண்டிருக்கு. இதை இன்ஷா அல்லாஹ் மனதில் பதிவு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம்